வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் ஆன் தமிழ். ரியல்மி பேட் எக்ஸ் லான்ச் ஆகி ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ நான் 2 வாரமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து ரியல்மியோட இப்போதைக்கு ஹை எண்டு டேப்லெட்டு. ஆல்ரெடி ரியல்மி பேட் வந்துச்சு போன வருஷம். இப்போ ரீசெண்டாக தான் ரியல்மி பேட் மினி வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பர், ஒரு 12,000 10,000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இது வந்து 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ Snapdragon 695 இருக்குது. அது தவிர பெரிய ஸ்க்ரீனு, ஸோ 10.95 இன்ச்சு WUXGA +. ஸோ ஒரு 2K ஸ்க்ரீன் வேறு இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது, 5G மாடலு இந்த மாதிரி நிறையா நம்மக்கிட்ட இருக்கிறது 5G மாடல் தான். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒரு 20,000 to 30,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த டேப்லெட் வாங்கலாமா, 5G டேப்லெட் வாங்கலாமா அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. உள்ளக்குள்ளே இந்த டேப்லெட் இருக்கும். அது தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாக்ஸில் எதுவும் போடல. ஹை ரெஸ் ஆடியோ போட்டிருக்கு, டால்பி அட்மாஸ் போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. Snapdragon 6nm போட்டிருக்கு. 695 ப்ராசர்னு எக்ஸாக்டாக போடல. அது தவிர 10.95 இன்ச் 2K ஃபுல் வியூ டிஸ்பிளே போட்டிருக்கு. 7.1mm அல்ட்ரா ஸ்லிம் டிசைனு. 8360 mAh வந்து பேட்டரி இருக்குது. அது தவிர 33 வாட் டாட் சார்ஜிங் கூட இருக்குது. டால்பி அட்மாஸ் குவாட் ஸ்பீக்கர்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 6GB 128GB 5G மாடல். ஸோ அவ்வளோதான். SAR வேல்யூ இதில் போடலை. ஸோ டேப்லெட்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஆன் பண்ணியே SAR வேல்யூ பார்த்துடலாம். SAR வேல்யூ 1.15. இது வந்து பாடி சாரு. ஸோ ஹெட்ஸார் இருக்காது, ஏன்னா இதில் வந்து இயர்பீஸ் இல்லை. அதனால் ஸ்பீக்கர் வச்சு தான் நம்ம கால்ஸ் பேச முடியும். கேபிள் இருக்குது. அது தவிர 33 வாட் டாட் சார்ஜர் இருக்குது. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் எல்லாமே இருக்குது. ஒரு சிம் இஜெக்டர் டூல் கூட இருக்குது, ஏன்னா இது வந்து 5G மாடலு. அது தவிர எக்ஸ்பேண்டபிள் மெமரி இருக்குது. ஸோ நார்மல் மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்டோரேஜ் ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து டியூவல் சிம் ஸ்லாட் வேறு இருக்குது. ஸோ ஹைப்ரிட் சிம் தான், மற்ற ரியல்மி பேட் டேப்லெட்ஸ் மாதிரியே தான். ஸோ 2 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம், நானோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர அப்படி இல்லைனா ஒரு நானோ சிம்மு, ஒரு மைக்ரோ SD யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிசைன் அண்ட் பில்டு பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷு. இது வந்து மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஆனால் வந்து இவங்க நிறையா லேயர்ஸ் இருக்குது. ஒரு 9 லேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்மூத் ஃபினிஷாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்க்கும்போது நல்லாயிருக்கு, ப்ரீமியமாக இருக்குது. மெட்டல் இல்லைனாலும் ஃபீல் நல்லாயிருக்கு, க்ரிப்பும் நல்லா தான் இருக்குது. பில்டு குவாலிட்டி ஓகே தான். சைட்லேயும் மெட்டல் கிடையாது, ஏன்னா ஆண்டனா பேண்ட்ஸ் எங்கேயுமே சுத்தமாக தெரில. ஆனால் லைட்டாக மெட்டல் மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. டாப்பில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அது தவிர மைக்ரோஃபோன் இங்கே ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து பென்னுக்காக ஒரு தனியாக ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸோட பிராண்டிங்கும் இருக்குது. அது தவிர இந்த சைடு தான் பவர் பட்டன் இருக்குது. ஸோ இது பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு அதுக்கு இருக்குது. அது தவிர இந்த சைடு 2 சைடுமே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு இன்னொரு மைக்ரோஃபோன், டாப்பில் ஒரு மைக்ரோஃபோன், சைடில் ஒரு மைக்ரோஃபோன். ஸ்பீக்கர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. குவாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அது தவிர USB Type-C போர்ட்டும் இருக்குது. அவ்வளோதான். பாட்டமில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஹைப்ரிட்ஸ் ஸ்லிம் ஸ்லாட்டும் இருக்குது. ஓவராலாக பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே மற்ற எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் செக் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்குள்ளே போனால், ஸோ டிஸ்பிளேயில் டார்க் மோடு, லைட் மோடு மற்ற எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஆட்டோ ஸ்விட்ச்சு இது வந்து இதுக்காக டார்க் மோட், லைட் மோடுக்காக ஆட்டோ ஸ்விட்ச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். இது வந்து 10.95 இன்ச்சு 2000x1200 WUXGA டிஸ்பிளே தான். ஸோ ரிஃப்ரெஷ் ரேட்டு அந்த மாதிரி எதுவும் இது கிடையாது. ஸோ 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். ஆனால் நம்ம எல்லாத்துலேயும் கலர் வாய்ஸு இந்த இதிலலாம் இருக்கிற மாதிரி SDR to HDR இந்த டெக்னாலஜி வந்து இது கொடுத்துருக்காங்க. O1 அல்ட்ரா விஷன் இன்ஜின். ஸோ இது கொடுத்துருக்காங்க. அது தவிர ஹை கம்ஃபர்ட், ஸோ ப்ளூ லைட்டுக்காக இந்த ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ ஹை பவர் கன்சம்ஷன் இதுவே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக டிஸ்பிளே பிரைட்னஸ் வச்சா பவர் ஹையாக கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்பிளே குவாலிட்டிக்கு ஒரு வீடியோ செக் பண்ணிக்கலாம், நம்ம எப்பயும் இது பண்ணுறது இது. ஸோ இது வந்து HDR அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஸோ 1080p தான், மேக்ஸிமம் வந்து 1080p தான். ஸோ ஸ்க்ரீன் வியூயிங் ஆங்கிள்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த விஷயமே இல்லை. ஆனால் கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது, மற்ற ரியல்மி பேட் மாதிரி கிளாஸியாக இருக்குது. உங்களுக்கு 3 ஸ்க்ரீனால் ஒரு சின்ன பிளாக் பார் வரும். ஸோ இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணால் பிளாக் பார் போயிடும், கொஞ்சம் ஸ்லைட்டாக க்ராப் ஆகும். பிரச்சனை இல்லை. ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் எவ்வளவோ நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. HDR இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது.
குவாட் ஸ்பீக்கர்ஸ் தான். செம லவுடாக இருக்கும். டால்பி அட்மாஸ் இருக்குது. டால்பி அட்மாஸ் இருக்குது. ஆனால் டால்பி அட்மாஸ் வந்து வெறும் இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸு இல்லை ஒயர்டு ஹெட்செட்டு இந்த எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணால் தான் இதுவாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஸ்பீக்கருக்கு வந்து ஒர்க் ஆகாது டால்பி அட்மாஸு. மற்றபடி மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் இதில் HDR10 HLG போட்டிருக்கு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் இதிலெல்லாம் வந்து இது வரல. ஆனால் வைட் வேல்யூ சப்போர்ட் இருக்குது. அதனால் 1080p கண்டென்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில், ப்ரைம் வீடியோவில், ஹாட்ஸ்டார் இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பின்னாடி 13MP கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 8MP கேமரா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து வைட் ஆங்கிள் கேமரா. அதனால் வந்து 105 டிகிரி வைட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு ரியல்மி பேடில் இருந்துச்சுல அதே மாதிரி வைட் ஆங்கிள். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் கேமரா தான். அதுலேயே வந்து 2x 5x அப் டு 6x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு இதில் வந்து ரொம்ப பேசிக்கான கேமரா ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக HDR ஏஐ ஆப்ஷன் ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குமே, அதே கிட்டத்தட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஃபோன்லேருந்து அப்படியே இதில் இருக்குது. அது தவிர வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 1080p வீடியோ ரெக்கார்டிங் தான். டைம் லேப்ஸ் ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்கேனரு, ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் கூட இருக்குது. மற்றபடி கேமராவில் என்ன ஹைலைட் அப்படின்னா லைம்லைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா ஃப்ரண்ட் கேமரா 105 டிகிரி அல்ட்ரா வைட்னால அது ஆட்டோமேட்டிக்காக மற்ற அந்த ஐபேடில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கார்னரில் இருந்தாலும் கரெக்டாக அது சென்டராக அந்த பர்சனை வந்து இது பண்ணிவிடும், ஆட்டோ ஃப்ரேம் பண்ணிவிடும். இது வந்து ஜூமு, கூகுள் மீட்டு, அதுக்கப்புறம் கூகுள் டியூவோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். கூடிய சீக்கிரம் வந்து மற்ற ஆப்ஸ்லையும் ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ரியல்மி 3.0 ஆண்ட்ராய்டு 12 பேஸ்டு தான். செக்யூரிட்டி பேட்ச் எங்கே இருக்குது? ஸோ செக்யூரிட்டி பேட்ச் வந்து செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஸோ இவங்க எவ்வளோ வருஷம் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு தெரில. இதுக்கு முன்னாடி ரியல்மி பேட் எல்லாத்துலேயுமே முதல்ல ஆண்ட்ராய்டு 12 வராது அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 12 வரும் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் ஆண்ட்ராய்டு இல்லாமல் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது அவுட் ஆஃப் த பாக்ஸே ஆண்ட்ராய்டு 12. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு 13 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 695 ப்ராசர் வேறு. அது தவிர தனி யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இங்கே ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்படி இது பண்ணால் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வர மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் தட்டினா சப்போர்ட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஸோ இப்போ ஏதாவது ஃபைல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி 2 ஃபிங்கர் வச்சு இது பண்ணால் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வர மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது தவிர இப்படி கூட இது பண்ணலாம். ஸோ இப்போ இதில் இருக்கோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு போகணும் அப்படின்னா லெஃப்ட்டில் இந்த மாதிரி, ரைட்டில் இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது தவிர வேறு என்ன இருக்குது? ஃப்ளெக்சிபிள் விண்டோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பட்டன் ஃப்ரீ மோடு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாமோ சின்னதாக ஆக்கிக்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது. சின்னதாக ஒரு இது மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஆப்லேயே இது பண்ணோம் அப்படின்னா ஃபைல்ஸ் ஆப்பே ஒரு குட்டியாக ஒரு இது மாதிரி ஆக்கிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து எங்கே வேணால் அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்படியே டச் பண்ணி இப்படி போட்டால் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். டேப்லெட்டுக்கு வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அது தவிர டுவல் விண்டோ, அதுக்கப்புறம் டிஸ்பிளே சைஸு, சைட் பார் கூட இருக்குது. ஸோ ஃபோனில் இருக்கிற மாதிரியே ஸ்மார்ட் சைட் பார் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து சைடில் வரும். ஸோ அக்ரி அண்ட் கண்டினியூ. ஸோ இப்படி போட்டால் சைடில் வந்து ஸ்மார்ட் சைட் பார் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இந்த ஃபீச்சர்ஸ் தான். அது தவிர மல்டி ஸ்க்ரீன் கொலாபரேஷன் நாங்கள் ஒரு ஃபீச்சர் சொன்னாங்க. ஸோ அது வந்து என்னென்னா இந்த ரியல்மி பேட் எக்ஸில் இருக்கிற இதில் வந்து அப்படியே காப்பி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற ஆப்ஷன். இது வந்து ரியல்மி ஃபோன்ஸ் கூட ஒர்க் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ GT2 Pro, அப்புறம் GT Neo 2, Neo 3 மாஸ்டர் எடிஷன் ஃபோன்ஸ் கூட ஒர்க் ஆகும். GT மாஸ்டர் எடிஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து மற்ற ஃபோன்ஸ் கூடயும் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து நம்மக்கிட்ட இந்த ஃபோன்லாம் திருப்பி போயிடுச்சு, பழைய ஃபோன்ஸ்லாம். ஃப்யூச்சரில் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ அதாவது ப்ரீலோடட் ஆப்ஸ் வந்து எதுவுமே இல்லை, வெறும் ஃபேஸ்புக் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ப்ரீலோட் ஆப்ஸ். மற்றெல்லாம் இங்கே கொடுக்குற ஓன் ஆப்ஸு இந்த ஆப்ஸ் தான். அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து Snapdragon 695 இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 695 பார்த்துருக்கோம். ஸோ எந்த இஷ்யூஸுமே இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது, லேக்ஸு எதுவுமே கிடையாது. ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி 6GB LPDDR4X RAM இருக்குது. அதில் வந்து 5.4 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. 128 GBயில் 105 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இது UFS 2.2 என்னன்னு தெரில, ஆனால் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கேலரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து 486 Mbps தான் இருக்குது. ஆனால் போன இதுவே வந்து கொஞ்சம் 800 Mbps அந்த மாதிரி வந்துச்சு ரியல்மி பேட் மினி UFS 2.2க்கு. ஸோ இது 2.2 இல்லை 2.1 என்னன்னு தெரில. eMMC கண்டிப்பாக இருக்காது, ஆனால் 2.1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தவிர கேமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 695 இருக்கிற ஃபோன்ஸில் வந்து கேமிங் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்கும். இதுலேயும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது, ஃபுல் ஹெச்டி அந்த WQXGA ஸ்க்ரீன் இருக்குது. அது தவிர 695ஓட பர்ஃபார்மன்ஸு, அந்த கேமிங்கு அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ Adreno 618 GPU வந்து போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டர் GPU தான். அது தவிர ஹீலியோ G80, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து G80 இந்த ரியல்மி பேடில் யூனிசாக் வந்து ரியல்மி பேட் மினி இருந்துச்சு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். கேமிங்கில் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் லைட் கேமிங் ஆடுவேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஆடலாம். ஆனால் இந்த ஷூட்டர் கேம்ஸ், ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர், இந்த மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் ஆடுறதுக்கு வந்து கொஞ்சம் டேப்லெட் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு தெரில, நம்ம அந்தளவுக்கு ஆடி இது இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் கிடையாது. ஸோ ஃபேஸ் அன்லாக் தான். ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டிக்கு போனால் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது இதில், ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் டேட்டா, ஒரே ஒரு ஃபேஸ் டேட்டா தான் இதில் இது பண்ண முடியும், என்ரோல் பண்ண முடியும். அன்லாக் வந்து டக்குன்னு ஆகிடுது. ஸோ ஃபேஸ் அப்படி டக்குன்னு காமிச்சாலே வந்து அன்லாக் ஆகிடுது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆனால் ஃபேஸ் அன்லாக் வந்து அந்தளவுக்கு செக்யூர்டு கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து மேனிபுலேட் பண்ணலாம். கனெக்டிவிட்டி, ஸோ டுவல் சிம் சப்போர்ட் தான் இருக்குது. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் கனெக்டிவிட்டி. ஸோ டுவல் சிம்மு இதில் வந்து கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ LTE சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்து VoLTE காலிங். ஸோ 4Gயில் வந்து VoLTE, 5G சப்போர்ட் கூட இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து 5G வந்தால் அதுவும் சப்போர்ட் பண்ணும். பேண்ட்ஸ் வந்து எக்கச்சக்க பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ N1, N3, N5, N7 நிறைய ஒரு 12 பேண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் இருக்குது. அதனால் அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ டுவல் சிம் சப்போர்ட்டும் இருக்குது, அதுவும் இருக்குது. அது தவிர டுவல் பேண்ட் வைஃபை இருக்குது, ப்ளூடூத் 5.1 இருக்குது. NFC சப்போர்ட் கிடையாது. ஸோ டேப்லெட்டில் வந்து NFC எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த சப்போர்ட் வந்து கிடையாது. மற்ற எல்லாமே USB OTG சப்போர்ட் கூட இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது பேட்ரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 8340 mAh பேட்ரி இருக்குது. ஸோ நான் இப்போ தான் வந்து ரீசெண்டாக சார்ஜ் பண்ணேன். ஸோ இது கிட்டத்தட்ட அந்தளவுக்கு யூஸ் பண்ணல, மினிமலாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ இதுலேயே வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து 1 ஹவர்னு காட்டுது இப்போ ரீசெண்டாக சார்ஜ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இவங்க வந்து கண்டினியூஸாக வீடியோ ப்ளேபேக்னால் 19 hours வீடியோ ப்ளேபேக் பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ 19 ஹவர்ஸ்னால் எனக்கு கிட்டத்தட்ட நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணாலே ஒரு 2-3 டேஸ் வந்து தாங்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே வந்து 2-3 டேஸ் தாங்குது, அதனால் பிரச்சனை இல்லை. 33 watt டாட் சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. போன இதை கம்பேர் பண்ணுவோம் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. முன்னாடி வந்து 18 watt தான் இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து இப்போ வந்து 33 watt ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து 50% கிட்டத்தட்ட 1 ஹவரில் ஆகிடும்.
100% வந்து ஒரு 2.5 hours 2 hours 15 minutes அந்த மாதிரி ஆகிடும். போன இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 3 hours ஆகும் போன டேப்லெட்லாம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ இது அதோட கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் டேப்லெட்டுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. எப்படியும் பெரிய பேட்டரி தான் இருக்குது, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 33 வாட் ஓரளவுக்கு டீசெண்டான இது தான். ஸோ ஓவராலாக இந்த ரியல்மி பேட் எக்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசர் வேணும், கொஞ்சம் ஹெவியான யூஸ் மல்டி டாஸ்கிங்லாம் நிறையா பண்ணுவேன், அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 12 இருக்கணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வாங்கலாம் கண்டிப்பாக. நான் ஜூம் கால்ஸ் நிறையா பண்ணுவேன், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எனக்கு நிறைய வேணும் அப்படின்னா 20,000க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து 695 வச்சு இந்த இதில் எதுவுமே இல்லை. ஸோ 680 இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இவங்ககிட்டயே வந்து ஹீலியோ G80 யூனிசாக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் 695 வச்சு இது ஒரே ஒரு டேப்லெட் தான். அது தவிர 5G மாடல் இருக்குது. ஸோ இந்த நம்மக்கிட்ட இருக்கிற 6GB 128GB வந்து 28,000 ரூபா. இதோட சீப்பர் வந்து இன்னும் 6GB 64GB இருக்குது. ஸோ அது வந்து 26,000 ரூபா. உங்களுக்கு கண்டிப்பாக 5G டேப்லெட் வேணும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னா 5G மாடல் வாங்கலாம். அப்படி 5G வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக 4G மாடலுக்கே போயிடலாம் 20,000க்கு. அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வேணும்னா தான் இந்த டேப்லெட்டு. ஸோ அப்படி இல்லைன்னா நார்மலாக 4G வெர்ஷன் அந்த ரியல்மி பேடு இல்லைனா ரியல்மி பேட் மினி ஒரு சின்ன சைஸ் அதுக்கே போயிடலாம். ஃபைனலி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இந்த 5G ஆப்ஷன் அதுவும் இருக்குது, பேட்டரி லைஃபும் நல்லா தான் இருக்குது. கான்ஸ்னால் கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே அந்தளவுக்கு அவுட்டோர்ஸ்க்கு கிளாஸியாக இருக்கும். ஸோ நிறைய டேப்லெட்ஸ் வந்து கிளாஸியாக தான் இருக்குது. ஸோ இதுவும் இருக்குது. கேஸ் இப்போதைக்கு இல்லை, இவங்க வந்து தனியாக கீபோர்டெலாம் வைக்கிறாங்க. ஸோ கீபோர்டு வந்து 5,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது தவிர பென்சில், அவங்களோட ஸ்மார்ட் பென்சில் அப்படின்னு ஒன்று, ஸோ இது மேலே அதுக்கு தான் தனியாக ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் பென்சில் வந்து 5,500 ரூபா. அது தவிர கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதில் டேப்லெட் 13 MP இருந்தாலும் ஓகே, ஃபோன் அளவுக்கு ஃபோனில் இருக்கிற 13 MP கம்பேர் பண்ணும்போது டேப்லெட்டில் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக ரெட்மி தான். ஆனால் ரெட்மி கொஞ்சம் காஸ்ட்லி, 860 ப்ராசர் இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு above 25,000 போயிடும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பழைய டேப்லெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. சாம்சங் டேப் லைட்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னும் சீப்பராக ரியல்மி டேப்லெட்டு, ரியல்மி பேடே இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இதுதான் வந்து ரியல்மி பேட் எக்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் see you soon. Thanks for watching. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.